Welcome to our channel, update your skills in electronics. So, நம்ம இந்த வீடியோலயும் Raspberry Pi பத்தி தான் பார்க்க போறோம். So, தொடர்ந்து நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா Raspberry Piல text to speechக்கான சீரிஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 வீடியோ போட்டுருப்பேன். So, அதை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லாத்தோட லிங்கையும் கொடுத்துருக்கேன். நீங்க போய் பார்த்துக்கோங்க. So, இப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்கு முந்தின வீடியோல previous வீடியோல வந்து நம்ம espeak யூஸ் பண்ணி text to speech வந்து கொண்டு வந்தோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி text to speech வந்து கொண்டு வர போறோம். சோ இது எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம டெர்மினல் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இன்ஸ்டால் பண்றதுக்கு எப்பவும் போல sudo pip install அந்த லைப்ரரியோட நேம். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பைத்தான் 2 ல இன்ஸ்டால் பண்றதுக்கு 2 வெர்ஷன். சோ 2.7 அப்படிங்கற வெர்ஷன்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு pip ன்னு மட்டும் யூஸ் பண்ணுவோம். pip3 அப்படினு சொல்லி யூஸ் பண்ணனா 3 கான வெர்ஷன், அதாவது 3.67 அப்படினு சொல்லி இருக்குல அதுக்கான வெர்ஷன். சோ நான் ரெண்டுலயுமே டவுன்லோட் பண்ணிருப்பேன். ஆனா எனக்கு வந்து 3 ல வந்து ரன் ஆகல, 2 ல தான் வந்து ரன் ஆச்சு. அந்த espeak-ம் சரி pyttsx-ம் சரி. சோ இப்போ நம்ம ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணனால எனக்கு சிம்பிளா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். சோ நான் எப்பவும் போல python IDE ஓபன் பண்ணிறேன். நியூ இது கிரியேட் பண்ணி சோ அதுக்கான கோடிங் வந்து நான் இங்க ஆல்ரெடி கொடுத்திருக்கேன். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா import pyttsx அத கொடுத்துட்டு engine அப்படினு சொல்லிட்டு அந்த இதுக்குள்ளேயே ஒரு டிஃபால்ட்டா ஒரு ப்ரோகிராம் வந்து பைத்தான்ல இருக்கும். சோ அது வந்து நம்ம கொடுக்க போறோம். அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா இனிஷியலைஸ் பண்ண போறோம். சோ இனிஷியலைஸ் பண்ணிட்டு அதுக்காக engine.say அப்படினு சொல்லிட்டு இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒரு செமி கோட்ஸ்ல சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம என்ன கொடுத்தாலும் அது வந்து சொல்லும். சோ ஸ்பீக்கர் நம்ம கன்வெர்ட் ஆகும். அதுக்கு வந்து என்ன பண்ணனும், இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணனும். ரன் அண்ட் வெயிட் அப்படினா தான் ரன் பண்ணு, அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படினு சொல்லி அர்த்தம். அதாவது நம்ம இங்க மேல கொடுத்திருக்க ப்ரோகிராம ரன் பண்ணனும், அது முடியற வரைக்கும் வேற எந்த டேட்டா அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகாது. சோ அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம அத இங்க டைப் பண்ணலாம். import pyttsx இல்ல வந்து engine is equal to pyttsx dot initialize பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா engine dot say ல பிராக்கெட்ல சிங்கிள் கோட்ஸ்ல update your skills அப்படி சொல்லி கொடுக்கேன். அதுக்கு அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா அதுக்கு இது கோட்ஸ் போட்டு சிங்கிள் கோட்ஸ் போட்டு முடிக்கல. engine dot run and wait. சோ அவ்வளவுதான். காட்டாகாம பாத்துக்கலாம். சோ engine is equal to initialization say and then update your skills in electronics and wait க்கு வந்து a capsல இருக்கு. சோ எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனா தான் இருக்கும். சோ caps இது வந்து மாறக்கூடாது. சோ இப்போ நம்ம ரன் பண்ணி வீடியோவை பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ வந்து டைப் பண்ணது வந்து FIM க்கு ரன் பண்ணுவோம். சேவ் கொடுத்துருங்க. சோ இத நம்ம என்ன வேணா கொடுத்துக்கலாம். update your skills in electronics. சோ இந்த மாதிரி நமக்கு இது வேணுங்கிறத நம்ம டைப் பண்ணி அதை வந்து வாய்ஸா நம்ம கெட் பண்ணிக்கலாம். சோ கொஞ்சம் பெரிய லெவல் ப்ரோகிராமா போகும்போது அதாவது டைப் பண்ண டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா இந்த இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அலெக்சா அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thank you for watching.